அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பு குறித்தான் இஸ்லாமிய சொந்தங்களே, நூற்றுக்கும் மேற்பட்ட போர்கள், ஆனால் ஒன்றில் கூட தோல்வி இல்லாத ஒரு தளபதி, வரலாற்றில் திசையை மாற்றிய ஒரு மாபெரும் யுத்தம், அதுதான் கிபி 636 நடைபெற்ற எருமுக் யுத்தம். இன்னைக்கில் பல மடங்கு பெரிய ரோமானிய படைகளை ஒரு மனிதனின் மூளை எப்படி வெற்றி கொன்றது என்பதை பற்றி தான் இந்த யுத்தத்தின் சாராம்சம். அன்பானவர்களே, மத்திய கிழக்கை கைப்பற்ற பைசாண்டிய பேரரசான ஹெர்குலஸ் என்ற ரோமானிய மன்னர் ஒரு மிகப்பெரும் இராணுவத்தை திரட்டுகிறார். ரோமானிய படையிலோ சுமார் 1,50,000 மேற்பட்ட வீரர்கள். அவர்களுக்கு எதிராக நின்ற முஸ்லீம் வீரர்களின் எண்ணிக்கையோ வெறும் 40,000 மட்டுமே. இந்த போரின் முஸ்லிம் படை தலைமை தளபதியாக தலைமை தாங்கியவர் அல்லாஹ்வின் வாள் என்று அழைக்கக்கூடிய ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள். போர் யுத்தி என்பது இன்றளவும் பல இராணுவ கல்லூரிகளிலே படிப்பனையாக படித்து கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சரி, வாருங்கள், இந்த போரிலே அவர் என்ன யுக்திகளை உபயோகித்து இந்த மிகப்பெரும் படையை வெற்றி கொண்டார் என்று பார்ப்போம். அன்பானவர்களே, முஸ்லிம்களுடைய படையோ வெறும் 40,000 நபர்கள் மட்டும்தான். இந்த படையை சிறு சிறு 40 குழுக்களாக பிரித்த ஹாலித் பின் வலீத் அவர்கள் அந்த 40 குழுக்களையும் சரியாக ஒரு நேர்கோடாக நிற்க வைக்கிறார். இது எதிரிகளின் உள்ளத்திலே, எதிரிகளின் பார்வையிலே முஸ்லிமுடைய படை என்பது ஒரு மிகப்பெரும் படையாக தென்பட்டது. அதே போன்று அவர் உள்ளத்திலும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியது. அதே போன்று இந்த 40,000 வீரர்களிலிருந்து ஒரு 4,000 சிறந்த குதிரை வீரர்களை தேர்வு செய்து ஒரு படையாக உருவாக்குகிறார். இந்த படையுடைய வேலை என்னவென்றால், இந்த படையுடைய கட்டளை என்னவென்றால், எங்கெல்லாம் இஸ்லாமிய படை, எங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய படை பலகீனமாகிறதோ அங்கெல்லாம் மின்னல் வேகத்தில் சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த படை எதிரிகளுடைய மூளையை யோசிக்க விடாமல் முடக்கியது. இந்த போருக்கு எவ்வாறு ஹாலித் பின் வலீத் அவர்களின் மூளை உபயோகப்பட்டதோ அதே போன்று அல்லாஹுவின் உதவியும் இயற்கையுடைய அரணும் உதவி செய்தது. இந்த போர் சரியாக 6 நாட்கள் நீடித்தது. 6வது நாளில் ஒரு பயங்கரமான புழுதி புயல் ஒன்று வீசியது. ஹாலித் பின் வலீத் அவர்கள் காற்றின் திசையை கடித்து புழுதி நேரடியாக ரோமானிய வீரர்களின் முகத்தில் வீசுமாறு தன்னுடைய படையை திருப்பினார். கண் தெரியாத ரோமானிய படைகளை இருபுறமும் சுற்றி வளைத்து அவர்களை எருமுக் பள்ளத்தாக்கில் தள்ளி ஹாலித் பின் வலீத் அவர்களின் படை வெற்றியை ஈட்டியது. இந்த போரின் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுதே மதினாவிலிருந்து புதிய ஹலிஃபாவான ஹஜ்ரத் உமர் அவர்களிடம் இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே, ஹாலிதே, நீ பதவியிலிருந்து நீக்கப்படுகிறாய், அதாவது இந்த போரினுடைய தலைமை தளபதி பதவியிலிருந்து நீக்கப்படுகிறாய் என்று அதில் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு உலகமே அதிர்ந்தது. ஆனால் ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் வெறும் புன்னகைத்தார்கள். அவர்கள் கூறினார்கள், நான் உமருக்காக போரிடவில்லை, நான் உமருக்காக போரிடவில்லை, உமரின் இறைவனுக்காக போரிடுகிறேன் என்று சொல்லி பதவியிலிருந்து விலகி அந்த படையிலே ஒரு சாதாரண வீரராக பயணித்தார்கள். அன்பானவர்களே, இந்த போரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள், இன்னும் ஹாலித் பின் வலீத் அவர்களின் வீரமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அதே போன்று இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து காண்பதற்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.